வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் 5 நிமிடத்தில் கைகளை வெண்மையாகவும் சுருக்கம் இல்லாமலும் மாற்றும் அற்புத வீட்டு மருந்து. நாம் ஒருவரிடம் பேசும்போது முகத்திற்கு அடுத்தபடியாக கைகள் தான் நம் பார்வைக்கு தெரியும். அத்தகைய கைகள் கருமையாகவும் பொலிவிழந்தும் இருந்தால் அது அவ்வளவு நன்றாக இருக்காது. மேலும் வெயிலில் செல்வதாலும் கைகளில் கருமை ஏற்படுகிறது. இதை வீட்டிலேயே எந்த செலவும் இல்லாமல் எப்படி சரி செய்யலாம் என்பதை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருள்: 1 ஸ்பூன் உப்புத்தூள், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு. இதை மூன்றையும் கைகளினாலேயே நன்றாக குழைத்து கை விரல்களிலும் கைகளிலும் நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும். இவ்வாறு 2 நிமிடம் மசாஜ் செய்தால் கைகளில் உள்ள தேவையற்ற டெட் ஸ்கின்கள் ரிமூவ் ஆகி கைகள் நல்ல வெண்மையுடனும் மாறியிருக்கும். பின்பு கைகளை நன்றாக கழுவ வேண்டும். அதன் பின்பு சாஃப்ட் டவலை கொண்டு கைகளை நன்றாக துடைத்த பின்பு ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஒன்றை வீட்டிலேயே தயார் செய்ய வேண்டும். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆலோவேரா ஜெல், அதாவது சோற்றுக்கற்றாழை ஜெல், வீட்டிலேயே இருந்தாலும் சரி அல்லது ஜெல்லாக இருந்தாலும் சரி 4 ஸ்பூன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆலிவ் ஆயில் 4 ஸ்பூன், விட்டமின் இ கேப்சூல் 4, எலுமிச்சப்பழ சாறு 2 ஸ்பூன். இவை 4ஐயும் நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு இதில் 2 சிட்டிகை பேக்கிங் சோடா போட்டு நன்றாக கலக்க வேண்டும். இதை 2 நிமிடம் நன்றாக கைவிடாமல் கலக்கி வரும்போது அது ஒரு ப்ளஃபியாக ஒரு ஜெல் போன்று பொங்கி வரும். அந்த நிலையில் நல்ல சுத்தமான ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த ஜெல்லை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை அப்படியே 1 வாரம் வரை வைத்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஃப்ரிட்ஜிலும் ஸ்டோர் செய்து கொள்ளலாம். இப்பொழுது தேவையான அளவு அந்த ஜெல்லை எடுத்து கைகளில் நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும். இதை ஒரு 5 நிமிடம் மசாஜ் செய்து அப்படியே விட்டுவிட வேண்டும். இவ்வாறாக இந்த ஜெல்லை 1 வாரம் வரை தினமும் தொடர்ந்து பயன்படுத்தி வர கைகளில் இருக்கும் சுருக்கங்கள் மறைந்து கைகள் வெண்மையாகவும் பொலிவாகவும் அழகாகவும் மாறியிருப்பதை பார்க்கலாம். இதை தொடர்ந்து செய்து வர கைகள் என்றென்றும் இளமையாகவும் அழகாகவும் மெயின்டைன் ஆகும். இது போன்ற பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.